ஜனவரி 6 செவ்வாய்க்கிழமை. இராக்காலத்தில் கிரியை செய்கிற தேவன். அப்பொழுது கர்த்தர் இரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினார், சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். யாத்திராகமம் 14:21. தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக எவ்விதம் கிரியை செய்கிறார் என்பதை காண்பது ஆர்வமூட்டுவதாயிருக்கிறது. இஸ்ரவேலருக்கு முன்பாக சிவந்த சமுத்திரமும் அவர்களுக்கு பின்னாக அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியரின் சேனையும் இருந்தபோது அந்த சந்தர்ப்பத்தில் தேவன் அவர்களுக்காக கிரியை செய்தார். தேவன் அந்த இரவு முழுவதும் கிரியை செய்து கொண்டிருந்தார் என்பதை நாம் மறவாதிருப்போமாக. பல சந்தர்ப்பங்களிலும் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் அந்தகாரமான இரவுகளை சந்திக்கும் போது தேவன் இரவு முழுவதும் நமக்காக கிரியை செய்கிறவர் என்ற உண்மையை நாம் மறந்து விடுகிறோம். சில சமயங்களில் எங்கே போவது, என்ன செய்வது, நாளைய தினத்தை எவ்விதம் சந்திப்பது என்றறியாதவர்களாய் நாம் அந்தகாரத்தில் இருப்பது உண்மையே. உதவி ஏதுமற்ற நிலையில் நாம் வனாந்திரத்தில் தனித்து விடப்பட்டதைப் போல உணர்கிறோம். ஆனால் அந்த இரவு முழுவதும் நமக்காக கிரியை செய்கிற ஒரு அற்புதமான இரட்சகர் நமக்கு இருக்கிறாரே, அவருக்கு ஸ்தோத்திரம். உலகிலுள்ள மிகவும் விலையேற பெற்றவையும் பிரகாசம் உள்ளவையுமான கற்கள் வெகு நீண்ட காலங்களாக பூமியின் அடித்தளத்தில் முற்றிலும் அந்தகாரத்தில் கிடக்கும் போதுதான் அவ்விதம் உருவாக்கப்படுகின்றன. நாம் புதிய எருசலேமாக கட்டி எழுப்பப்படுவதற்கென்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவனுள்ள கற்களாயிருக்கிறோம். எவ்வளவுக்கு அதிகமாய் நாம் அந்தகாரத்தின் வழியாக செல்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாம் அவருடைய மகிமைக்காக பிரகாசிக்கிறோம். அந்தகாரமான இரவை வெற்றியுடன் கடந்து வந்தவர்களுக்காக கர்த்தர் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக விடியற் காலத்தில் வருவார். அருமையான தேவ பிள்ளையே, காரியங்கள் அசாத்தியமானவையாக தோன்றும். ஒரு சூழ்நிலை தற்போது உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடும். உன் இரவானது அதிக அந்தகாரமாயிருக்கக்கூடும். அந்த இரவின் கார் இருளினூடாக தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் நீ மறந்துவிடாதே. இந்த சிந்தனையினால் பலப்படுத்தப்பட்டு திடனடைந்தவனாக முன்னேறிச் செல். யாத்திராகமம் 14:15 என்ற அவருடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படிவாயாக. மார்னிங் மன்னா, January 6th, 2026. God who works in the night. It is interesting to see how God works for his people. When the Israelites were confronted by the Red Sea in front of them and pursued by the Egyptians from behind, the Lord worked on their behalf. The Lord caused the sea to go back by a strong east wind all that night. Exodus chapter 14, verse 21. Let us not forget that God was working that night. Yes, all night. True, at times we are in the dark and do not know where to go, what to do, or how to face the day ahead. We feel we have been left high and dry. But thank God we have a wonderful Savior who works on our behalf all night. The world's most precious and brilliant stones are formed while lying in total darkness in the crust of the earth for vast periods of time. We are the living stones that God has chosen for the city of New Jerusalem. The more we go through darkness, the brighter we shine for His glory. For those who triumphantly survive the dark night, the Lord comes in the morning as the bright and morning star. Dear reader, perhaps you're faced with an impossible situation. The night may be very dark. Do not forget that God is working through the pitch darkness of that night, working out all things for your good. Strengthened by this thought, take courage and obey His command. Go forward. Exodus chapter 14, verse 15. Step out in the storm that would crush you. Step out in the night that would hush you, and you will find there was one watching there the whole night, working, watching, waiting. May God bless you.